Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சித்து சமையல். இன்னைக்கு நம்ம சித்து சமையல்ல வெந்தய களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். முக்கியமா சொல்லணும்னா இந்த சம்மர் சீசன்ல வெயில்னால நம்ம உடம்பு சூடாகி ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதுக்கு இது நல்ல ஒரு மெடிசன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இதில் நம்ம சீனி எதுவுமே சேர்த்து பண்ண போகிறது இல்லை. இயற்கையான முறையில் கருப்பட்டி சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. முக்கியமாக சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லது. சரி வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எப்போ சொல்கிறது போல், இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது நான் போடுற வீடியோஸோட அப்டேட் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்கலாம். இந்த வெந்தய களி பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதோட கிராம் பார்த்திங்கன்னா 200 கிராம். இது நம்ம வீட்டில் சாப்பாடெலாம் செய்துக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த அரிசி தான். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெந்தயம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நிறைய சேர்த்துக்கலாம். பட் ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க, அப்புறம் கசக்கிற மாதிரி இருக்கும். இதை ஃபஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க. இப்போ சரியாக 2 மணி நேரம் ஆயிருக்குது பாருங்கள். அரிசியும் வெந்தயமும் சேர்ந்து நல்லா ஊறி போயிருக்கு. இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நைஸாக வரும் இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த பக்குவத்தில் நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 போனி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது 1.5 லிட்டர் தண்ணி. இதுக்கு 1/4 கிலோ கருப்பட்டி கரெக்டாக இருக்கும். கருப்பட்டியை இது மாதிரி முழுசாகவே சேர்க்காம நம்ம இடித்து சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாகவே கருப்பட்டி கரையும். தண்ணி சூடாகிட்டு இருக்க நேரத்தில் கருப்பட்டி இடிச்சுக்கோங்க. தண்ணி சும்மா சூடாகி ஒரு கொதி வந்த உடனே கருப்பட்டி சேர்த்துக்கலாம். உள்ள கருப்பட்டி சேர்த்துட்டு இது பாகு மாதிரிலாம் காய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இது எல்லாமே கரைஞ்சாலே போதும். இப்போ கருப்பட்டி எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுது. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக ஃபில்டர் பண்ண சொல்லணும்னா, அந்த கருப்பட்டியில் நிறைய தூசி துரும்புலாம் இருக்கும். அது எல்லாமே ஃபில்டர் பண்ணும்போது வந்துடும். அதுக்காக தான். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. இப்போ ஃபஸ்ட்டு வச்சிருந்த பாத்திரத்தையே ஒரு வாட்டி அலசிட்டு அதுலேயே இந்த கருப்பட்டி தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி நம்ம மிச்சம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்பட்டால் ஊற்றிக்கிறதுக்காக. இப்போ கருப்பட்டி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு இதை ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியும் வெந்தயமும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் கூட இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கப்புறம் ஃப்ளேம் நீங்கள் கண்டிப்பாக மீடியம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதீங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைனா கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது ஒட்டிச்சுன்னா கூட ஒரு ஸ்பூன் வச்சு அதை எடுத்து விட்டுருங்க உள்ள. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சுது. ஸோ மறுபடியும் நான் அந்த மிச்சம் கருப்பட்டி தண்ணி வச்சிருந்தேன்ல, அதையும் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் கிளறி விட்டுடலாம். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்கு பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம வெந்தய களி பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவலை இதுக்கு மேலே போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வெந்தய களி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இப்போவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, இன்னும் நீங்கள் சித்து சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாய்.